நமது ஜெபம் டிவியில் உயிருள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். இந்த உவமையில் ஒருவேளை சொல்கிறதான இந்த நன்மை என்று சொல்வது, ஆஸ்தி என்று சொல்வது உலகத்துக்குரிய ஆஸ்தியாக இருக்கலாம். ஆனால் நமக்கு പിതാവാനവർ തന്നിരിക്കുന്നത് പരലോകത്തിനുடைய ആസ്തിയായി இருக்கிறது. സ്വർഗത്തിൽ നിന്ന് ചിലത് നിങ്ങൾക്ക് ലഭിച്ചിട്ടുണ്ട്. അത് മറച്ചു വെക്കാനുള്ളതല്ല. മറച്ചു വെക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിലായിരിക്കരുത്, പ്രയോജനപ്പെടുത്തുന്നവരുടെ കൂട്ടത്തിലായിരിക്കണം. Christ Generation Ministries presents Revealing the Living Christ every Saturday at 8 p.m. Don't miss it on Jebam TV. அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் பரலோக ஆஸ்தி நமக்காக பங்கிட்டு தந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேட்டோம். സ്നേഹമുള്ളവരെ, കഴിഞ്ഞ ആഴ്ചയിൽ സ്വർഗീയ സമ്പത്തിനെ നമുക്ക് പകർന്നു തന്ന യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് നമ്മൾ കേട്ടു. இந்த வாரத்திலேயும் இதனுடைய தொடர்மானமான செய்தியை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் தெய்வ செய்தியை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறீங்க? ഈ ആഴ്ചയിലും ഇതിന്റെ തുടർച്ചയായ മെസ്സേജ് നമ്മൾ കേൾക്കാൻ പോകുക. എത്ര പേർ അതിന് ശ്രദ്ധയോടെ കാത്തിരിക്കുന്നു? ஆமே, நிச்சயமாக நீங்க கேட்கிற தெய்வ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையாக மாறப்போகிறது. നിശ്ചയമായിട്ടും നിങ്ങൾ കേൾക്കുന്ന വചനം നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അതൊരു വലിയ വിടുതലായി മാറും. நீங்க ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, பரலோக ஆஸ்தியுடையவர்களாயிருக்கிறீர்கள். ഒന്നുമില്ലാത്തവരല്ല, സ്വർഗീയ സമ്പത്തിന്റെ അവകാശികളത്രേ. இதனுடைய தொடர்ந்துள்ள செய்திக்கு நேராக இந்த நேரத்தில் நாம் கடந்து போகிறோம். ഇതിന് തുടർന്നുള്ള മെസ്സേജിലേക്ക് നമുക്ക് കടന്നു ചെല്ലാം. ഇവിടെ വചനം പറയുന്നു, ഒരുവന് 5 താലന്ത്, ഒരുവന് 2, ഒരുവന് 1, ഇങ്ങനെ ഓരോരുത്തരുടെ അവനവന്റെ പ്രാപ്തി പോലെ കൊടുത്തു. ஆனால் வசனம் இந்த இடத்தில் சொல்கிறது, ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1, அவனவனுக்கு அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்தார் என்று சொல்லி. മത്തായിയുടെ സുവിശേഷം 25-ാം അധ്യായം 16-ാമത്തെ വാക്യം പറയുന്നു, 5 താലന്ത് ലഭിച്ചവൻ ഉടനെ ചെന്ന് വ്യാപാരം ചെയ്തു വേറെ 5 താലന്ത് സമ്പാദിച്ചു. ஆமென். மத்தேயுவின் சுவிசேஷம் 25-வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் விதமாக சொல்கிறது, 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான் என்று சொல்லி. അങ്ങനെ 2 താലന്ത് ലഭിച്ചവനും വേറെ 2 നേടി. அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். ആ പരദേശത്തേക്ക് പോയ മനുഷ്യൻ ഇവരുടെ കരത്തിൽ പകർന്നു കൊടുത്തത് അത് സൂക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല, അതിനെ വ്യാപാരം ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടാണ്. இந்த புரதேசத்துக்கு போன மனுஷன் தன்னுடைய ஆஸ்தியை இவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தது இவர்கள் அதை பத்திரப்படுத்தி வைக்கும்படியாக அல்ல, அவர்கள் அதை வியாபாரம் பண்ணும்படியாக, ഇവരുടെ ആഗ്രഹം പോലെ അതിനെ വിനിയോഗിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഇവരുടെ കരത്തിൽ കൊടുത്തത്. இவர்களுடைய ஆசை போலவே அதை பிரயோஜனப்படுத்தும்படியாக தான் அந்த மனுஷன் இதை கொடுத்தான். ആ താലന്തിന്റെ പ്രത്യേകത, അത് വ്യാപാരം ചെയ്താൽ അത് വർദ്ധിച്ചു വരുന്ന താലന്തായിരുന്നു. இந்த தாலந்துகளுடைய ஒரு குணம் என்னவென்று கேட்டால், இதை வியாபாரம் பண்ணும் போது பெருகி வர தன்மையுள்ளதா இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ഇതുപോലെ യേശു കർത്താവ് നമുക്ക് തന്നിരിക്കുന്ന സമ്പാദ്യം മറച്ചു വെക്കാനായിട്ടുള്ളതല്ല, അത് ഉപയോഗിക്കുവാൻ വേണ്ടിയിട്ടുള്ളതാണ്. இது போலவே இயேசுவானவர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த செல்வம் எல்லாம் இது மறைத்து வைக்கும்படியாக அல்ல, இது பயன்படுத்தும்படியாக உள்ளது. ഇവർ ഈ താലന്ത് ഉപയോഗിക്കാൻ കാരണം ഇവർക്ക് ലഭിച്ചത് എന്താണെന്നുള്ള ഒരു വലിയ ബോധ്യം ഇവർക്കുണ്ടായിരുന്നു. இவர்கள் ஏன் இந்த தாளந்தை பயன்படுத்த காரணம், இவர்கள் கையில் கிடைத்திருப்பது என்னது என்று சொல்லி ஒரு உணர்வு இவர்களுக்கு இருந்ததுனால. പക്ഷെ ഇന്നും കർത്താവിൽ നിന്ന് എന്താണ് നമുക്ക് ലഭിച്ചിരിക്കുന്നത്, നമ്മുടെ മേൽ പകരപ്പെട്ട പരിശുദ്ധാത്മാവിന്റെ മൂല്യം എന്താണ്, ഇത് നമ്മൾ തിരിച്ചറിയാതെ ഇന്നും നമ്മൾ നടക്കുന്നത്. இன்றைக்கு ஆனால் நம் மீது பகிரப்பட்டிருக்கிறதான கர்த்தருடைய நன்மைகளுடைய வேல்யூ என்னவென்று சொல்லி நாம் புரியாமல் இருக்கிறோம். அது என்னவென்று சொல்லி நாம் இப்பொழுதும் அறியாமல் இருக்கிறதுனால தான் நாம் அசையாமல் இருக்கிறோம். ഇവിടെ ഈ മേഖലയിൽ നമ്മൾ ബ്ലൈൻഡ് ആയിരിക്കുക. இந்த எல்லைகளில் நாம் பார்வையற்றவர்களாய் இருக்கிறோம். നമ്മുടെ മേൽ പകരപ്പെട്ടിരിക്കുന്ന ദൈവിക സാന്നിധ്യം, നമ്മുടെ മേൽ പകരപ്പെട്ടിരിക്കുന്ന ദൈവിക നിറവ് എന്താണെന്നറിയാതെ ഈ ലോകത്തിൽ ഇപ്പോഴും നമ്മൾ അന്ധന്മാരെ പോലെ നടക്കുന്നത്. நம்மீது பகரப்பட்டிருக்கிற தெய்வ பிரசன்னம், நம்மீது பகரப்பட்டிருக்கிறதான பரலோக ஆசீர்வாதம் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நாம் பார்வையற்ற குருடர்களாகவே இந்த பூமியில் വാഴുகிறோம். ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ അറിഞ്ഞില്ലെങ്കിലും യേശു കർത്താവിൻ്റെ ഒരു സമ്പാദ്യം, തൻ്റെ മഹത്വം, തൻ്റെ നിറവ്, തൻ്റെ അഭിഷേകം ആ യേശു നിങ്ങളുടെ മേൽ പകർന്നു തന്നിട്ടാ പോയിരിക്കുന്നത്. அன்பானவர்களே, உங்களுக்கு அறியாமல் இருந்தாலும் சரி, இயேசுவானவர் தம் மீது இருந்த அந்த அபிஷேகம், தன்னுடைய நிறைவு உங்கள் மீது பகிர்ந்துதான் அவர் போயிருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. എത്ര
പേർക്ക് ഇത് മനസ്സിലാകുന്നു? எத்தனை பேருக்கு இது புரிய வருகிறது? 5 താലന്ത് ലഭിച്ചവരും 2 താലന്ത് ലഭിച്ചവനും അതിന്റെ മൂല്യം തിരിച്ചറിഞ്ഞത് കൊണ്ട് അവർ അത് വ്യാപാരം ചെയ്യുവാൻ തുടങ്ങി. இந்த 5 தாலந்து கிடைத்தவன் 2 தாலந்து கிடைத்தவன் அதனுடைய விலை தெரிந்ததனால் அவன் அதை வியாபாரம் பண்ண ஆரம்பித்தான். ഇന്ന് അതുപോലെ നിങ്ങൾ സ്റ്റെപ്പ് വെക്കാൻ തുടങ്ങിയാൽ, இன்றைக்கு அது போல நீங்க சுவடெடுத்து வைக்க ஆரம்பித்தால், അതിനെ തിരിച്ചറിയാൻ തുടങ്ങിയാൽ, அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால், വചനം പറഞ്ഞു, ഗലാത്യ ലേഖനത്തിനകത്ത് പറഞ്ഞു, അവകാശി സകലത്തിനും യജമാനനെങ്കിലും ശിശു ആയിരിക്കുന്നിടത്തോളം കാലം ദാസനെക്കാട്ടിലും ഒട്ടും വിശേഷതയുള്ളവനല്ല. கலாத்தியருக்கு எழுதும் நிருபம் 4வது அதிகாரம் விதமாக சொல்கிறது, சுதந்திரவாளி எல்லாவற்றுக்கும் எஜமானனாய் இருந்த போதும் அவன் குழந்தையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லி. ശിശുവാണെന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം എന്താണെന്നറിയോ? குழந்தை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? അവന്റെ അവകാശത്തെ കുറിച്ച് തിരിച്ചറിയാൻ പറ്റാത്ത അവസ്ഥയ്ക്ക് ശിശുത്വം എന്ന് പറയുന്നത്. ஆமென். அவனுடைய சுதந்திரம் என்னவென்று சொல்லி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதான பருவம், அதுதான் குழந்தை பருவம் என்று சொல்வது. ഇന്ന് നിങ്ങളുടെ അവകാശത്തെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് തിരിച്ചറിവില്ലെങ്കിൽ നിങ്ങൾ ഇപ്പോഴും ശിശുക്കൾ തന്നെയാണ്. இன்றைக்கு உங்களுடைய சுதந்திரம் என்னவென்று சொல்லி நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதும் நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். നിങ്ങൾ ആത്മീക ശിശുക്കളായിരിക്കുന്നത് കൊണ്ടാണ് നിങ്ങളുടെ അവകാശത്തെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് തിരിച്ചറിവില്ലാത്തത്. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுதும் குழந்தைகளாய் இருப்பதினால தான் உங்களுடைய சுதந்திரம் என்னவென்று சொல்லி நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். ഗലാത്യർ 4 പൗലോസ് പറയുന്നത് കേട്ടോ, അവകാശി സകലത്തിലും യജമാനനാണ്. கலாத்தியர் 4 பவுல் சொல்கிறது நீங்க கேட்டீங்களா? சுதந்திரவாளியானவன் சகலவற்றுக்கும் எஜமானனாய் இருக்கிறான். അപ്പം അവകാശി യജമാനനാണ്. அப்போ சுதந்திரவாளியானவன் எஜமானன். നിങ്ങൾക്ക് ലഭിച്ച അവകാശത്തിന്റെ യജമാനന്മാരാണ് നിങ്ങൾ. உங்களுக்கு கிடைத்ததான சுதந்திரத்துக்கு எஜமானன் தான் நீங்கள். നിങ്ങളുടെ അവകാശത്തിന്റെ ഓണേഴ്സ് ആണ് നിങ്ങൾ. உங்களுக்கு வந்திருக்கிற அந்த சுதந்திரத்துக்கு நீங்கள் தான் அதனுடைய உரிமையாளராய் இருக்கிறீர்கள். പക്ഷെ ശിശുവായിരിക്കുന്നത് കൊണ്ട്, ஆனால் குழந்தையாய் இருப்பதினாலே നിങ്ങൾക്ക് അതിനെക്കുറിച്ചുള്ള തിരിച്ചറിവില്ലാതെ പോവുകയാണ്. உங்களுக்கு அதை குறித்ததான ஒரு அறிவில்லாமல் போகிறது. അറിവില്ലാത്തത് കൊണ്ട് നിങ്ങൾക്കത് പ്രയോജനപ്പെടുത്തുവാൻ കഴിയുന്നില്ല. அறிவில்லாமல் போறதுனால உங்களால இது பிரயோஜனப்படுத்த முடியவில்லை. ഇന്ന് വാ തുറന്നു പറഞ്ഞ്, ഇനി ഞാൻ ശിശുവായിരിക്കത്തില്ല. இன்னைக்கு வாய்களை திறந்து சொல்லுங்க, இனி நான் குழந்தையாய் இருப்பதில்லை. എന്റെ അവകാശത്തെ ഞാൻ പ്രയോജനപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. என்னுடைய சுதந்திரத்தை நான் பிரயோஜனப்படுத்த போகிறேன். എനിക്ക് ലഭിച്ച അവകാശത്തെ ഞാൻ അതിനെ ഉപയോഗിക്കുവാൻ പോകുകയാണ്. எனக்கு கிடைத்ததான சுதந்திரத்தை நான் பயன்படுத்த போகிறேன். എനിക്ക് ലഭിച്ച അവകാശത്തെ ഉപയോഗിച്ച് ഞാൻ അതിനെ വർദ്ധിപ്പിക്കാൻ പോകുകയാണ്. எனக்கு கிடைத்ததான அந்த சுதந்திரத்தை உபயோகப்படுத்தி நான் அதை பெருக வைக்க போகிறேன். ഈ ദാസൻ നേരത്തെ 5 താലന്തിന്റെ അവകാശിയായിരുന്നു. இந்த தாசன், இந்த அடிமையானவன் இதற்கு முன்பதாக 5 தாலந்துக்கு எஜமானனாயிருந்தான். അവന് എത്ര വലിയ വർധനവ് കിട്ടേ, ആ 5 താലന്തും കൂടെ വർദ്ധിച്ച് 10 താലന്തിന്റെ അവകാശിയായി, യജമാനനായി അവൻ മാറി. கவனிங்க, அவனுக்கு எவ்வளவுக்கு அதிகமான ஒரு பெருக்கம் வந்தது என்று சொல்லி, முதலாவதாக 5 தாலந்துக்கு எஜமானனாயிருந்த அந்த மனுஷன் மறுபடியும் 5 தாலந்து கூட அவனுக்கு கிடைத்து இப்பொழுது 10 தாலந்துக்கு உடமையாக இருக்கிறான். അവന് ആ താലന്തിനെ കുറിച്ചുള്ള ബോധ്യം അതിന് ഇരട്ടിയായി വർദ്ധിപ്പിക്കുവാൻ സാധിച്ചു. ஆமென். அவனுக்கு கிடைத்ததான அந்த தாளந்தை குறித்ததான அந்த உணர்வு அது ரெட்டிப்பாக பெருக வைக்க அவனால் முடிந்தது. ഇന്ന് ഞാൻ പ്രവചിക്കുക നിങ്ങളെ നോക്കി. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன் உங்களை பார்த்து. നിങ്ങളിൽ പിതാവിൽ നിന്ന് യേശുക്രിസ്തുവിൽ നിന്ന് പകരപ്പെട്ടതെല്ലാം വർദ്ധിക്കുന്ന ഒരു ദിവസമായി ഇത് മാറാൻ പോകുന്നു. ஆமென். உங்களுக்குள் பிதாவில் நின்று இயேசு கிறிஸ்துவில் நின்று பகிரப்பட்ட அனைத்துமே பெருகிற ஒரு நாளாக இந்த நாள் மாறுகிறது. ഇരട്ടിയാകുന്ന ഒരു ദിവസമായി ഇത് മാറാൻ പോകുകയാണ്. ரெட்டிப்பாக மாறுகிற ஒரு நாளாக இந்த நாள் மாறுகிறது. കാരണം ഞാൻ ശിശുവായിരിക്കത്തില്ല. சொல்லுங்க, இனி நான் குழந்தையாய் இருப்பதில்லை. യേശു കർത്താവ് എൻ്റെ മേൽ പകർന്നിരിക്കുന്ന നന്മയെ ഞാൻ പ്രയോജനപ്പെടുത്താൻ പോകുന്നു. இயேசு கர்த்தரானவர் என் மீது பகிர்ந்திருக்கிறதான நன்மையை நான் பிரயோஜனப்படுத்துகிற ஒரு நபராக மாறுகிறேன். എന്താണോ തന്റെ പ്രോപ്പർട്ടി യേശു നിങ്ങൾക്ക് പകർന്നു തന്നിരിക്കുന്നത്, இயேசுவானவர் எதுதான் தன்னுடைய சுதந்திரம், செல்வம் உங்கள் மேல் பகிர்ந்து தந்திருக்கிறது, അതിനെ നിങ്ങൾ പ്രയോജനപ്പെടുത്തുമ്പോൾ, அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தும் பொழுது അതിന്മേൽ വർധനവ് ഉണ്ടാകുവാനായിട്ട് തുടങ്ങും. அதன் மீது பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ഇവർ 2 പേർ അതിനെ വ്യാപാരം ചെയ്തു, അത് വർദ്ധിച്ചു എന്ന് പറയുന്നു. இவர்கள் 2 நபர்கள் அதை வியாபாரம் பண்ணி அது பெருகிச்சு என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். എന്നാൽ മറ്റൊരുവൻ, ഒന്ന് ലഭിച്ചവൻ, അവൻ അതിനെ പ്രയോജനപ്പെടുത്താതെ അതിനെ കൊണ്ടുവന്ന് കുഴിച്ചിട്ട് കളഞ്ഞു. ஆனால் வேறொருவன் 1 தாலந்து கிடைத்தவன் அதை கொண்டு போய் பிரயோஜனப்படுத்தாமல் மறைத்து வைக்கிறதை பார்க்கிறோம்.
ആ ദ്രവ്യം അവൻ കുഴി കുഴിച്ച് അതിനകത്ത് ആ ദ്രവ്യം അവൻ മറച്ചു വെച്ചു. அமேன். அந்த இடத்தில் அந்த அந்த தாளந்தை அவன் ஒரு குழி எடுத்து அதிலே மறைத்து வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ഹല്ലേലൂയ. ഞാൻ പറയട്ടെ, മറച്ചു വെക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിലായിരിക്കരുത് നമ്മൾ, പ്രയോജനപ്പെടുത്തി വർദ്ധിപ്പിക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിലായിരിക്കണം. அன்பானவர்களே, மறைத்து வைக்கிறவனுடைய கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது, அதை பிரயோஜனப்படுத்துகிறவருடைய கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். ഈ ഉപമയ്ക്കകത്ത് പറയുന്ന ദാസന്മാർക്ക് ചിലപ്പോൾ ഈ ലോകത്തിലെ നന്മയായിരിക്കും, പക്ഷെ നിങ്ങളുടെ കരത്തിൽ ലഭിച്ചിരിക്കുന്നത് ഈ ലോകത്തിലെ നന്മയല്ല ദൈവമക്കളെ. ആർക്കും ലഭിക്കാത്ത സ്വർഗരാജ്യത്തിന്റെ നന്മയാണ് നിങ്ങൾക്ക് ലഭിച്ചിരിക്കുന്നത്. ஆமென். இந்த உவமையில் ஒருவேளை சொல்கிறதான இந்த நன்மை என்று சொல்வது, ஆஸ்தி என்று சொல்வது உலகத்துக்குரிய ஆஸ்தியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு பிதாவானவர் தந்திருக்கிறது பரலோகத்தினுடைய ஆஸ்தியாய் இருக்கிறது. സ്വർഗത്തിൽ നിന്ന് ചിലത് നിങ്ങൾക്ക് ലഭിച്ചിട്ടുണ്ട്. അത് മറച്ചു വെക്കാനുള്ളതല്ല. മറച്ചു വെക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിലായിരിക്കരുത്, പ്രയോജനപ്പെടുത്തുന്നവരുടെ കൂട്ടത്തിലായിരിക്കണം. பரலோகத்தில் நின்று உங்களுக்கு சில ஆஸ்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதை மறைத்து வைக்கிறவர்களுடைய கூட்டத்தில் நீங்க இருக்கக்கூடாது, அதை பிரயோஜனப்படுத்துகிறவர்களுடைய கூட்டத்தில் நீங்க இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. നിങ്ങൾക്ക് ലഭിച്ച ഏറ്റവും പ്രഷ്യസ് ആയിട്ടുള്ള നാമമാണ് യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമം. உங்களுக்கு கிடைத்த மிக விலையேறின நாமம் தான் இயேசு கிறிஸ்து എന്നതാണ് നാമം. ആ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമം നിങ്ങൾക്ക് പിതാവ് നൽകിയിരിക്കുന്നത്. വചനം പറഞ്ഞു, യേശുവിന്റെ നാമത്തിൽ എന്തു നിങ്ങൾ ചോദിച്ചാലും ലഭിക്കുമെന്നാണ് വചനം പറയുന്നത്. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினுடைய குணம், அந்த நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் ஆமென், அது உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான். ആ നാമം അത്ര മഹത്വകരമായ നാമം, സർവശക്തിയുള്ള നാമം നിങ്ങൾക്ക് ലഭിച്ചിട്ട് ആ നാമത്തെ നിങ്ങൾ ഉപയോഗിക്കാതിരുന്നാൽ നിങ്ങൾക്ക് ലഭിച്ച ദ്രവ്യം നിങ്ങൾ മറച്ചു വെക്കുന്നതിന് തുല്യമാണ്. ஆமென். இவ்வளவு வல்லமையான அந்த நாமத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த நாமத்தினுடைய வல்லமையை நீங்க பயன்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதான அந்த தாளந்து அது நீங்கள் மறைத்து வைக்கிறவர்களுக்கு சமமாய் இருக்கிறீர்கள். വചനം പറഞ്ഞു, പാമ്പുകളെയും തേളുകളെയും ശത്രുവിന്റെ സകല ബലത്തെയും ചവിട്ടുവാൻ നിങ്ങൾക്ക് അധികാരം ലഭിച്ചിരിക്കുന്നു. வார்த்தை சொல்கிறது, பாம்புகளையும் தேளுகளையும் சத்துருடைய சகல பலத்தையும் மிதிக்கத்தக்கதான அதிகாரம் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ആ അധികാരം നിങ്ങൾ ഉപയോഗിക്കാതിരുന്നാൽ, അധികാരം ഉപയോഗിക്കാതെ ഇന്നും നിങ്ങൾ നിലവിളിച്ചു കൊണ്ടിരുന്നാൽ, അതിന്റെ അർത്ഥം നിങ്ങൾ ആ ദ്രവ്യം കുഴിച്ചു മൂടി അതിനെ മറച്ചു വെച്ചു എന്നാണ്. ஆமென். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கிடைத்ததான அந்த ஆஸ்தியை நீங்கள் மறைத்து வைத்திருப்பதற்கு சமமாய் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾക്ക് ലഭിച്ച അധികാരത്തെ നിങ്ങൾ ഉപയോഗിക്കുന്നവരായി മാറിയാണ്. உங்களுக்கு கிடைத்ததான அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாக மாறுங்கள். സ്വർഗത്തിൽ നിന്ന് നിങ്ങൾക്ക് ചില നിക്ഷേപങ്ങൾ ലഭിച്ചിട്ടുണ്ട് ദൈവമക്കളെ. பரலோகத்தில் நின்று உங்களுக்கு சில பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ആമേൻ. ഇവിടെ വചനത്തിനകത്ത് നമുക്ക് വീണ്ടും കാണുവാൻ സാധിക്കുന്നു, இந்த இடத்தில் வார்த்தையில் நாம் மறுபடியும் பார்க்கிறோம், വളരെ കാലം കഴിഞ്ഞ ശേഷം ആ ദാസന്മാരുടെ യജമാനൻ അവരുടെ അടുക്കൽ വന്നു കണക്ക് തീർത്തു. வெகு காலத்திற்கு பின்பாக அந்த ஊழியக்காரர்களுடைய எஜமானன் வந்து அவர்களோடு கூட அவன் கணக்கு கேட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். യേശു നമുക്കൊരു സമ്പത്ത് തന്നിട്ടുണ്ടെങ്കിൽ നിശ്ചയമായിട്ടും യേശു തിരിച്ചു വന്ന് അതിന് കണക്ക് ചോദിക്കും. ஆமென். அன்பானவர்களே, இயேசுவானவர் நமக்கு சில பொக்கிஷங்களை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் திரும்பவும் வந்து அதனுடைய கணக்கை கேட்பார். യേശു തന്നിരിക്കുന്നതിന് കണക്ക് ചോദിക്കാൻ വരുന്ന ഒരു സമയമുണ്ട്. இயேசுவானவர் தந்திருக்கிறதுக்கு கணக்கு கேட்கிறதான ஒரு சமயம் ஒன்றுண்டு. 2 കൊരിന്ത്യർ 5:10 ഇങ്ങനെ പറയുന്നു, അവനവൻ ശരീരത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ ചെയ്തത് നല്ലതാകിലും തീയതാകിലും അതിനു തക്ക പ്രതിഫലം പ്രാപിക്കേണ്ടതിന് നാം എല്ലാവരും ക്രിസ്തുവിന്റെ ന്യായാസനത്തിന് മുമ്പാകെ വെളിപ്പെടേണ്ടതാകുന്നു. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. യേശു കർത്താവ് വീണ്ടും മധ്യാകാശത്ത് വരുന്ന സമയമായി. இயேசுவானவர் மறுபடியும் வானமேகத்தில் வர வேண்டியதான நேரம் வந்துவிட்டது. കർത്താവ് വരുന്നത് നമുക്ക് നൽകിയത് എന്താണെന്നും അത് എത്രത്തോളം വർദ്ധിപ്പിച്ചിട്ടുണ്ടെന്നും കാണാൻ വേണ്ടിയിട്ടാണ്. ஆமென். கர்த்தர் வந்திருப்பது நமக்கு தந்தது எதுவாக இருக்கிறது என்றும் அது எவ்வளவுக்கு அதிகமாக நாம் பெருக பண்ணியிருக்கிறோம் என்பதை அறியும்படியாக. ദാസന്മാർ അടുത്ത് വന്നിട്ട് പറഞ്ഞു, എനിക്ക് 5 താലന്തല്ല തന്നത്, ഞാൻ 5 കൂടി നേടി. എനിക്ക് 2 അല്ല നൽകിയത്, ഞാൻ 2 കൂടെ നേടി. ஆமென். தாசர்கள் அருகாமையில் வந்து சொல்கிறது, எனக்கு 5 தானே தந்தீர், நான் அதை 5 கூட பெற்றுக்கொண்டேன், 2 தந்தீங்களே, நான் அதோடு கூட 2யும் கூட்டி சேர்த்தேன் என்று சொல்லி. മത്തായിയുടെ സുവിശേഷം 25:21 നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ. അവിടെ യജമാനൻ പറയുക, നല്ലവനും വിശ്വസ്തനുമായ ദാസനെ, നീ അല്പത്തിൽ വിശ്വസ്തനായിരുന്നു, ഞാൻ ഇനി അധികം
അധികത്തിൽ വിചാരനാക്കും. നിന്റെ യജമാനന്റെ സന്തോഷത്തിലേക്ക് പ്രവേശിക്കുക. ആമേൻ. அந்த இடத்தில் மத்தேயு 25வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் கவனிங்க. அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். പറയുന്നത് യജമാനൻ സന്തോഷമായിരുന്നു ഇവർ ആ താലന്തിനെ വ്യാപാരം ചെയ്യുന്നതിൽ. ആമേൻ. இந்த இடத்தில் வசனத்தில் இருந்து புரிந்து கொள்கிறோம், எஜமானனுடைய சந்தோஷம் தான் இவர்கள் அந்த தாளந்துகளை வியாபாரம் பண்ணுவது. അത് വ്യാപാരം ചെയ്തവരോട് പറയുക, അല്പത്തിൽ വിശ്വസ്തനായ ദാസനെ நீ அதிகத்தில் விசாரகனாகுக. ஆமென். அந்த தாளந்துகளை வியாபாரம் பண்ணினவனிடத்திலே விதமாக சொல்லப்படுகிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருக்கிற ஊழியனே, உன்னை அதிகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி. ഇത് യേശുവിനെ നമ്മളെ കുറിച്ച് പറയുന്ന ഉപമയാണെന്ന് ഞാൻ പറഞ്ഞു. ഇത് യേശുവയും നമ്മയും കുറിച്ച് சொல்கிறதான ഒരു ഉപമ എന്ന് சொல்லி ഞാൻ சொன்னேன். ഇതുപോലെ തന്നെ യേശുവും ആഗ്രഹിക്കുന്നത് നമ്മുടെ മേൽ പകരപ്പെട്ട അഭിഷേകത്തെ നമ്മൾ വ്യാപാരം ചെയ്യണം, അതിനെ വർദ്ധിപ്പിച്ചു കൊണ്ടുവരണമെന്നാ. ഇതുപോലെ യേശുവാനവരും വാഞ്ചിപ്പത് നമ്മീത് പകരപ്പെട്ടതാണ് அந்த അഭിഷേകത്തെ എല്ലാം നാം നിശ്ചയമാകவே വ്യാപാരം பண்ண வேண்டும் என்பது. അങ്ങനെയുള്ളവരെ നോക്കി വിളിക്കുക, നല്ലവനും വിശ്വസ്തനുമായ ദാസനെ. அப்படியுள்ளவர்களை பார்த்தவர் அழைக்கிறார், உண்மையும் உத்தமமான ஊழியனே. ഇത് നിങ്ങളെ നോക്കി കർത്താവ് വിളിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത് നല്ലവനും വിശ്വസ്തനുമായ ദാസനെ. இன்றைக்கு உங்களையும் பார்த்து கர்த்தர் அழைக்க வாஞ்சிப்பது இதுதான், உண்மையும் உத்தமமான ஊழியனே. വർദ്ധിപ്പിച്ചവനോട് പറയാ, നീ അല്പത്തിൽ വിശ്വസ്തനായിരുന്നു, ഞാൻ നിന്നെ അധിക കാര്യത്തിൽ വിചാരകനാക്കും. அதை பெருக பண்ணினவனிடத்திலே சொல்கிறது, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை அதிகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி. ഞാൻ നിങ്ങളെ നോക്കി പ്രവചിച്ചു പറയുക, കർത്താവ് നിങ്ങളുടെ അരികിൽ വന്ന് നിങ്ങളെ അധിക കാര്യത്തിൽ വിചാരകനാക്കാൻ പോകുക. ആമേൻ. இன்றைக்கு உங்களிடத்தில் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய அருகாமையில் வந்து உங்களை அதிகத்திற்கு அதிகாரியாக மாற்றுகிறார். നിങ്ങളുടെ കരത്തിലിരിക്കുന്ന നന്മ അത് ഉപയോഗിക്കും തോറും തീർന്നു പോകുന്നതല്ല, അത് വർദ്ധിച്ചു വരുന്നതാ. உங்களுடைய கரத்தில் இருக்கும் நன்மை அது உபயோகிக்க தீர்ந்து போகிறதல்ல, அது பெருகி பெருகி வருகிறதா இருக்கிறது. സ്വർഗീയമായ മഹത്വത്തെ വഹിക്കുന്നവരാ ദൈവമക്കളെ നിങ്ങൾ. പരലോകത്തിനുடைய മഹിമയെ சுமக்கிறவர்கள் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. സ്വർഗ്ഗത്തിന്റെ സമ്പത്തിന്റെ അവകാശികളായി ഇരിക്കുന്നവരാ നിങ്ങൾ. பரலோகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய சுதந்திரவாளிகளாய் இருக்கிறவர்கள் தான் நீங்கள். സ്വർഗ്ഗത്തിന്റെ നിറവിനാൽ നിറഞ്ഞിരിക്കുന്നവരാ നിങ്ങൾ. பரலோகத்தினுடைய நிறைவினால் நிறைந்திருக்கிறவர்கள் தான் நீங்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. നിങ്ങൾ അല്പത്തിൽ വിശ്വസ്തരായവരാണെങ്കിൽ, നിങ്ങൾ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களானவராயிருந்தால், യേശു നിങ്ങളെ നോക്കി വിളിക്കും, നല്ലവനും വിശ്വസ്തനുമായവനെ. യേശു உங்களை பார்த்து அழைக்கிறார், உண்மையும் உத்தமமான ஊழியனே, ഞാൻ നിന്നെ അധിക കാര്യങ്ങളിൽ വിചാരകനാക്കും. நான் உன்னை அதிக காரியங்களுக்கு அதிகாரியாக மாற்றுவேன். മണ്ണിനടിയിൽ മൂടിയിട്ടവനെ നോക്കി പറയുക, அந்த தாளந்தை எடுத்து அவன் மறைத்து வைத்தவன் இடத்திலே சொல்கிறது, ദുഷ്ടനും മടിയനുമായ ദാസനെ, ഞാൻ വിതയ്ക്കാത്തിടത്ത് നിന്ന് കൊയ്യുകയും വിതറാത്തിടത്ത് നിന്ന് ചേർക്കുകയും ചെയ്യുന്നവൻ എന്ന് നീ അറിഞ്ഞുവല്ലോ. നീ എൻ്റെ ദ്രവ്യം പൊൻവാണിഭക്കാരെ ഏൽപ്പിക്കേണ്ടിയിരുന്നു, എന്നാൽ ഞാൻ വന്ന് എൻ്റേത് പലിശയോടുകൂടെ വാങ്ങിക്കൊള്ളുമായിരുന്നു. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு கூடவே வாங்கிக் கொள்வேனே என்று சொன்னார். കിട്ടിയ നന്മ ഉപയോഗിക്കാത്തവനെ വിളിക്കുന്ന ദുഷ്ടനും മടിയനുമായവനെ. கிடைத்ததான நன்மையை பயன்படுத்தாத ஒருவனை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார், பொல்லாதவனும் சொம்பலுமான ஊழியனே. അവനിൽ നിന്ന് താലന്ത് എടുത്ത് 10 താലന്തുള്ളവന്റെ കരത്തിൽ കൊടുക്കുക. அவனிடத்தில் இருந்த அந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துகள் ഉണ്ടാക്കിன அந்த மனுஷன் கையிலே கொடுக்கிறார். എന്നിട്ട് വചനം പറഞ്ഞു 29ാമത്തെ വാക്യം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ, അങ്ങനെ ഉള്ളവൻ ഏവനും ലഭിക്കും, അവന് സമൃദ്ധി ഉണ്ടാകും, ഇല്ലാത്തവനോടോ ഉള്ളതും കൂടെ എടുത്തു കളയും. ஆமென். அப்போ 29வது வசனம் என்ன சொல்கிறது? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் இடத்தில் இருந்த உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഇവിടെ ഇല്ലാത്തവൻ എന്ന് പറയുന്നത് കിട്ടിയതിനെ തിരിച്ചറിയാതെ, കിട്ടിയതിൻ്റെ മഹത്വം തിരിച്ചറിയാതെ, കിട്ടിയത് എന്തിനാണെന്ന് തിരിച്ചറിയാതെ അതിനെ ഉപയോഗിക്കാതിരിക്കുന്നവന്റെ കയ്യിൽ നിന്ന് ഉള്ളതും കൂടി എടുത്തു കളയുമെന്നാണ് പറയുന്നത്. அமேன். இங்கே உள்ளவன் என்று சொல்கிறது, அமேன், கிடைத்தது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் கிடைத்ததனுடைய மகிமையே
புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒருவனிடத்திலே அவனிடத்திலே இருந்து உள்ளதையும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. എന്നാൽ ഞാൻ നിങ്ങളോട് ഒരു ഗുഡ് ന്യൂസ് പറയുക. ஆனால் உங்களிடத்திலே ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். നിങ്ങൾക്ക് കിട്ടിയ ആ സമ്പത്തിന്റെ മഹത്വം നിങ്ങൾ തിരിച്ചറിഞ്ഞ് உங்களுக்கு கிடைத்ததான அந்த பொக்கிஷத்தினுடைய செல்வத்தினுடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொண்டு മൂല്യം വാല്യൂ നിങ്ങൾ തിരിച്ചറിഞ്ഞ് அதனுடைய வேல்யூ நீங்க புரிந்து கொண்டு നിങ്ങൾ അതിനെ ഉപയോഗിക്കുവാൻ തുടങ്ങിയാൽ நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது വചനം പറഞ്ഞു ഉള്ളവന് ഏവനും ലഭിക്കും അവന് സമൃദ്ധിയും ഉണ്ടാകുമെന്ന്. ஆமென். வார்த்தை சொல்கிறது உள்ளவனுக்கு மறுபடியும் கொடுக்கப்படும் அவனுக்கு அது பரிபூர்ணப்படவும் செய்யும் என்று சொல்லி. നിങ്ങളിൽ നന്മ ലഭിച്ചത്, നിങ്ങളുടെ കരത്തിൽ ആ സമ്പത്ത് ലഭിച്ചത്, അത് നിങ്ങളിൽ നിന്ന് തിരിച്ചു മേടിക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല. உங்களிடத்தில் ஆமென் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுத்தது, உங்களுக்கு அந்த செல்வத்தை தந்தது உங்களிடத்தில் இருந்து திருப்பி வாங்கிக் கொள்ளும்படியாக அல்ல. நாம் இப்பொழுது சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ഇപ്പോൾ ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. எங்களுடைய நல்ல பரலோக தகப்பனே, உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முகாந்தரமாக எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நல்ல பரலோக ஆஸ்திகளுக்காகவும் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் எங்களை கேட்க வைத்த இந்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் தம் மீது இருந்த ஆவியானவரை எங்களுக்காக பொக்கிஷமாக தந்திருக்கிறீங்க. ஏசப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல. எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா பரலோக ஆஸ்திகளையும் பிரயோஜனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இந்த நாளில் எங்களுக்கு உண்டாகட்டும். அப்பா, எங்களுடைய குழந்தை பருவங்கள் மாறுவதாக தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஆஸ்தியை குறித்து அறிவில்லாதவர்களாக அல்ல, அறிந்து பயன்படுத்தக்கூடியதான ஒரு தன்மை எங்களுடைய வாழ்க்கையில தாங்க. அப்பா, இப்போ அப்பா, உலக வாழ்க்கையில சோர்ந்து போய் மனம் மடிந்து இருக்கிற சில நபர்கள் எங்களை கேட்கிறீங்க. ஒரு சூசை என்னதான நபர் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மாறி மாறி வருகிற பிரச்சனைகள் மூலமாக நீங்க சோர்ந்து இருக்கிறீங்க. எப்படி சமாளிப்பது என்ற கேள்வியோடு கூட இருக்கிறீங்க. ஆனால் இந்த நாளில் நீங்க ஒன்றும் இல்லாத நபர் அல்ல. பரலோகம் சில அதிகாரங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரங்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பெரிதான விடுதலைகள் நடக்கிறது. கர்த்தாவே, எங்களை கேட்கிற ஜேக்கப் என்றதான ஒரு நபர், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் விலகட்டும் கர்த்தாவே. அப்பா, மனம் நொந்து இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ள உடைய பரிசுத்த கரத்தினுடைய விடுதலைகள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கேட்கிற கங்கா என்றதான ஒரு சகோதரி, அப்பா அம்மே, அந்த குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா சத்துருடைய கிரியைகளும் அவிழ்ந்து பரலோக ஆஸ்தியில் நிரம்பி கர்த்தாவே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் எங்களை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே விடுதலை உண்டாகட்டும். வார்த்தையினுடைய வல்லமை இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யட்டும். அப்பா, இவர்களை நீங்க அழைத்து இவர்கள் மேல பரலோக ஆஸ்தியை கொடுத்திருந்தால் அந்த ஆஸ்தியை பயன்படுத்தக்கூடியதான வல்லமையினால் இவர்களை நிரப்புங்க. அதை சொல்லி இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதே பலவீனங்கள் விலகட்டும், பிசாசனுடைய கட்டுகள் அவிழட்டும். அப்பா, எல்லா அந்தகார கட்டுகளும் உடைந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக விடுதலைகள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருள்கள் விலகி பரலோக வெளிச்சம் உண்டாகட்டும். வார்த்தையினுடைய சத்தியத்தினுடைய விடுதலைகள் உண்டாகட்டும். அதை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென்.